ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஸோ இப்போது இன்றைக்கி பெங்களூர் ஒரு வீக்கெண்ட். நான் நிறைய ரோட் ட்ரிப்ஸ் பார்த்துருக்குறீங்க, பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, நான் ஆக்சுவலி ஒரு வேறு ட்ரிப்பு பெங்களூர்லேயே பட் வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்த மாதிரி டாக்ஸி இருக்குது, ஊபர், ஓலா, அப்புறம் உங்களுக்கு ஆட்டோ, அப்புறம் ஈவன் 2-வீலர் டாக்ஸி இருக்குது இல்லையா. பட் நீங்கள் என்னைக்காவது ஒரு ஹெலிகாப்டரில் அதுவும் உங்கள் ஓன் சிட்டியில் போயிருக்கிறீங்களா டாக்ஸி மாதிரி? நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்க போகிறேன். பிகாஸ் பெங்களூரில் ஒரு ஹெலி டாக்ஸின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ ஹெலிகாப்டர் டாக்ஸி அவ்வளோ காஸ்ட்லியும் இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு எடுக்கும் கவர் பண்ணதுக்கு. ஆனால் காஸ்ட் ஆல்மோஸ்ட் டாக்ஸி காஸ்ட் தான் ரெகுலர் வண்டி காஸ்ட்டு. ஸோ இந்த ஹெலி டாக்ஸி கம்பெனி ஆக்சுவலி பேர் வந்து தும்பி ஏவியேஷன். இந்த தம்பி ஏவியேஷன் பேசிக்கலி எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்த மெயின் வந்து பெங்களூரில் எஸ்பெஷலி ஏர்போர்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. அதுக்கோசரம் ஹெலிகாப்டர் டாக்ஸி எஸ்பெஷலி இப்போ ஒயிட் ஃபீல்டு இல்லைன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்து போனோன்னா ரொம்ப தூரம் ஏர்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 3-4 ஹவர் ஆகும் டிராஃபிக். ஸோ அவங்க வெப்சைட்டு இதுதான். கூகுளில் போய் பார்க்கலான்னு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பண்ணிருந்து ஜாய் ரைட் போய் பார்க்கலாமா? வந்து அதில் ஒரு ஜாலி ரைட், நம்மளுக்கு ஃபன் ரைடுன்னு சொல்லுவோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா எங்கே எப்படி, அதுவும் பெங்களூரில் எப்படி என்ஜாய் பண்ணலாம். மழை வருது, எனக்கு கொஞ்சம் லைக் எப்படி இருக்கும், கேன்சல் ஆகிடுமா, அது மாதிரி தாட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ சண்டே வீக்கெண்டு வேறு, இவ்வளோ நாளாக வெளியவே எங்கேயும் போகலன்னு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எதாவது எக்ஸைட்டிங்காக எதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணி போனேன். ஸோ அதுக்கு தான் ட்ரைவு காலகட்டத்தில் நானும் ஒய்ஃபும் 2 பேரும். நான் ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் பெங்களூரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி போனோம். ஸோ சிக்னல் இது மாதிரி டான்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அது மியூசிக் எனக்கு பிடிச்சமா இருந்துச்சுன்னா வந்து ஒரு பெரிய ஃப்ளைஓவர், ஆல்மோஸ்ட் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் லாங் ஃப்ளைஓவர், எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசில் எஸ்பெஷலி பெங்களூரில் இருந்து தமிழ்நாடு வரணும்னா இந்த ரோடு வழியாக தான் வரணும், ஒசூர் ரோடுன்னு. ஸோ இதுதான் பெங்களூர் டு ஒசூர் ரோட். பட் அப்போ வந்து ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ டிராஃபிக் அவ்வளோ இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பெங்களூர் டு ஓசூர் 3-4 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் இப்போ இந்த ஃப்ளைஓவர்னால உங்களுக்கு ஜஸ்ட் 45 மினிட்ஸ் ஃப்ரம் பெங்களூர். இங்கே கோடமங்கலாலேருந்து ஓசூருக்கு போனோம்னா டிராஃபிக் நார்மல் டிராஃபிக் டைமில். ஸோ இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு வெக்கால் போட, பட் அங்கே போல எலக்ட்ரானிக் சிட்டின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே தான் இன்ஃபோசிஸ் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஸ்டார்ட் அந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் தான். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெக் பார்க்ஸ் இன் இந்தியா அப்போ ஸ்டார்ட் ஆகும். அங்கே போய் ஹெலிகாப்டர் பிடிச்சிங்கன்னு அங்கேருந்து எங்கே போடணும்னு ஃபாலோ பண்ணுங்க ஜர்னியை. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகிட்டோம். அங்கே தான் தும்பி ஏவியேஷன் உள்ள என்டர் பண்ணுறோம். இதுதான் ஹெலிபேட் ஏரியா. இப்போ வந்து இங்கே இதுவும் ஹெலி டாக்ஸிக்கு வந்துருக்கோம். இப்போ ட்ரை ஃப்ளைங். இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் செக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் பண்ணிட்டு பேசிக்கலி ஏசிம்டமேட்டிக் பீப்புளை தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி செக், பிகாஸ் ஹெலிகாப்டர் ஏரியா. ஸோ சேஃப்டிலாம் இம்பார்ட்டன்ட். இதுதான் அங்கே சேஃப்டி ப்ரீஃபிங். பிகாஸ் ஹெலிகாப்டர் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கும். ப்ளஸ் ஒரு கோவிட் ஃபார்ம் அதை நம்ம ஃபில் பண்ணோம். நம்ம ஹெல்த்து டிக்ளரேஷன் எல்லாம் அது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி மழை வந்து நின்றுச்சு. நம்ம ஃப்ளைட்டு போகிற முன்னாடி ஆல்மோஸ்ட் 1 hour எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணோம். பிகாஸ் மழை கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால. அப்புறம் ஃபைனலி எல்லாம் ரெடி ஆகிட்டு பேக் பண்ணி கிளம்பலாம். இப்போது இதுதான் அந்த ஏர்ஃபீல்ட். ஹெலிகாப்டர் எனி டைம் லேண்ட் ஆகும். ஆஃப்டர் லாங் டைம் இது மாதிரி எஸ்பெஷலி 7 months இப்படிக்கூட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். சூப்பர் எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சூன் ஃப்ளைட்டில் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஹெலிகாப்டர் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து சார்ட்டர் ஃப்ளைட் மற்ற இது ப்ரைவேட் ஜெட்டு கூட பண்ணிக்கிறேன் யூஎஸில். பட் இந்தியாவில் இது ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து தும்பி ஏவியேஷன்னு இதுதான் ஹெலி டாக்ஸி ஏரியா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெலிபேட் அதுதான்.
இங்கே தான் ஹெலிகாப்டர் வரும். நம்ம இங்கே இந்த பறந்து போக போகிறோம். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ். மழை இருந்தால் கூட இங்கே சடனாக தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்குதா அந்த சவுண்டு? பைலட்டு சூப்பராக வந்து லேண்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே பைலட் இருக்கவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட். நான் அவங்க கூட பேசினிருந்தேன். ஏர்ஃபோர்ஸில் மற்ற ஏவியேஷன்லலாம் வேலை செஞ்சுருக்கேன். 30 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ஒன்லி ஜாய் ரைடு மட்டும் இல்லை, மற்றது நிறைய பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இங்கேருந்து உங்களுக்கு சிக்மங்களூர், மேங்களூர் எங்கே போனாலையும் இல்லை சென்னை கூட குடும்பம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் ரைடு போகிறோம். ஸோ மேலே போய் பார்க்கலாமா எப்படி இருக்கிறதுன்னு. நான் ஆக்சுவலி வந்து சேஃப்டிக்கு மாஸ்க்கு, ஃபேஸ் ஷீல்டு, மிஸ்ஸஸ் MacroTraveller ஃபேஸ் ஷீல்டு எந்த கூட இருக்குது. ஆனால் ரெக்கார்டிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா கண்டென்ட்டுக்கு. ஸோ ரெடியாக இருக்கிறேன். இப்போ ஃப்ளை பண்ண போகிறோம் ஜாய் ரைட். இதுதான் சேஃப்டி. ஆஃப்டர் எவ்ரி ரைட் சானிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போக முன்னாடி அது சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு தான் போனோம். அப்புறம் எல்லா 1 by 1 ஏர்க்ராஃப்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 6 people, 6 plus the pilot. Try to open this because we will open the door and we'll close the door. Don't touch the door. ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டு கிடைச்சிச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி வ்ளாகர் எனக்கு பெஸ்ட் சீட். இன்ஃபேக்ட் நான் ஓட்டலாம் ஒரு கோ பைலட் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முன்னாடி போய் உட்காடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் முன்னாடி உட்காந்துருக்கிறேன் ஹெலிகாப்டரில். நிறைய தடவை போயிருக்கிறேன் மற்ற கண்ட்ரீஸில், யூஎஸ்லலாம். பட் ஃப்ரண்ட்டில் உட்காந்தே இல்லை. இந்த கண்ட்ரோல்ஸ் பார்க்கறதுக்கே ஒரு எனக்கு ஏதோ கேமிங் PS4 விளையாடுற ஃபீல் மாதிரி வந்துச்சு. மழை வர இருந்துச்சு. பட் பைலட்டு ரொம்ப நல்லா பொறுமையாக சொன்னாங்க, ஒடையே பண்ணாதீங்க, இதெல்லாம் ஜுஜுபி எவ்வளோ பண்ணிட்டு இது பண்ண மாட்டோம். என் டைலாக் பண்ணி ஞாபகம் வந்துச்சு. ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த விங்ஸ் ரொட்டேட் ஆஃப் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் வர வேணும் அவங்களுக்கு. ஸோ பைலட் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கிளியரன்ஸ் கேட்குவாங்க, வெதர் கண்டிஷன்ஸ், அப்புறம் மற்ற செக்ஸ், இனிஷியல் செக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறோம் பிஃபோர் டேக் ஆஃப். ஃபஸ்ட்டு மேலே போகும்போது கொஞ்சம் ஷேக்கி மாதிரி இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போவோம். ஆல்மோஸ்ட் 70-80 kilometers in an hour. லைக் 80-90 kilometers ஸ்பீடில் போகலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் போகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட போகலாம். ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 10 minutes ரைடு இது. இந்த 10 minutes ஆல்மோஸ்ட் நான் ஓசூர் வெக்கால் டச் பண்ணேன். எலக்ட்ரானிக் சிட்டி ஓசூர் ஆல்மோஸ்ட் 50-60 kilometers டச் பண்ணலாம் 10 minutesல. பெங்களூர் ஏர்போர்ட்டு டு எலக்ட்ரானிக் சிட்டியே 10 minutes ரைடு தான். அது 70 kilometers. பட் நாம் இங்கே ஃபுல் க்ரீனரி, அப்புறம் இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் தமிழ்நாடு. ஸோ அந்த சைடில் இருக்கிற பச்சை பசேர் ஃபீல்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னா ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு. ரெயின் எதுவும் தெரியல. நல்லா வியூ இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ. லைக் ஜென்ரலி ஃப்ளைட்ஸில் போகும்போது நீங்களாம் இந்த சைடு வரமாட்டீங்க ஃப்ளைட்ஸில். ஸோ பார்க்க முடியாது. பட் இது மாதிரி ஹெலிகாப்டரில் அது ஒரு வீக்கெண்டு ஃபேமிலி கெட்டவே சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியாது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் 3,500 rupees. எல்லோரும் என்ன இவ்வளோ சீப்பான்னு நினைப்பீங்க. பிகாஸ் இது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் தான். பிகாஸ் ஜென்ரலி அது 10 minutes ஹெலிகாப்டர் ஜென்ரலி காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் மற்ற இடத்துலலாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஹெலிகாப்டர்னாலே ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவ் இல்லையா, ஃபியூல், சேஃப்டி அதெல்லாம். பட் 3,500 rupees எதுவுமே இல்லை. அதுக்கு தான் நான் அன்றைக்கி ரீசெண்டாக போகும்போது கூட அட்லீஸ்ட் 20-30 பேர் ஃபேமிலி கூட வந்திருந்தாங்க என்ஜாய் பண்ணதுக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், சின்ன பசங்கள்லேருந்து எல்டர்லி பீப்புள் வெக்கால் எல்லோரும் வந்தாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். helitaxi.com வெப்சைட்டுக்கு போய் மோர் டீட்டெயில்ஸ் பார்த்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் ஃப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் விடுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் லேண்ட் பண்ண போகிறோம். லேண்ட் ஆகிட்டோன்னே ஃபஸ்ட்டு என்ன தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் இறங்குறேன். இன்ஃபேக்ட் எனக்கு க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க.
ஸோ எது க்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காடுறதுனால, ஸோ தட் நான் எதுவும் பேனல்ஸ் எதுவும் டச் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுனால ஏதாவது அது சானிடைசேஷன் இஷ்யூஸ் கூட இருக்கலான்னு. அதான் இப்படிக்கு இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் ரைடு இது மற்ற நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போனாங்க. ஸோ ரொம்ப பிஸி அந்த ஹெலிகாப்டர். அட்வான்ஸ் புக்கிங் நீங்கள் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் தான் இப்போ கரண்ட்லி 2 இடத்துல, ஒன்று வந்து எலக்ட்ரானிக் சிட்டி, நெக்ஸ்ட் ஜக்கூரில். இந்த 2 இடத்துல தான் ஹெலிகாப்டர் ரைட்ஸ் ஆயின் இருக்குது. நீங்கள் செக் பண்ணணும் என்றைக்கு எந்த நாளுன்னு. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வெப்சைட்டுக்கு கூட போய் மோர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் என் பேர் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப்வியஸ்லி ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கிடைக்கலாம், சான்சஸ் இருக்குது. போய் நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் விடுங்க. இதுதான் எனக்கு சூப்பரான வீக்கெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இது மாதிரி நிறைய லக்ஸுரி ஆனால் அஃபோர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். உங்களின் நான் மேக்ரோ ட்ராவலர் தமிழ்.